கண்ணே கண்ணில் இருக்கும் உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா? பால்வாடி ஆயாமா மேல் ராத்திரி நேரத்துக்கு கையை வச்சு பேர் வச்சிருவேன் வடிங்க ஏற்கனவே ஒருத்தந்த வேலை வச்சு அனுப்புனா பெரிய குளத்துல நீ பெரிய குளத்துல எப்படி தெரியுமா இந்த மாதிரி பாட்டெல்லாம் சுத்தமா பிடிக்காது. வேற என்ன பிடிக்கும்? ஏய் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? டேய் இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல? தலாக்கு தாக்கு பதில் வரணும். அடிக்கக்கூடாது. ஐயோ ஐயோ ஆமா போய் ஆத்தியா ஐயோ தில்லினா என் முன்னாடி கூட கம்மல் பட்டுவா மாமியார் ஆகலாம் தொட்டு தொட்டு பாப்பாயா என்னடா அப்படி பொருள் என்னடா அத்துக்கிச்சு ஐயோ ஆத்துக்கிச்சா என்ன அத்துக்கிச்சு எங்க மாமியார் கல்யாணத்துக்கு ஆசாச்சியா போட்டாங்க வெள்ளி அண்ணாக்கு ரெண்டா போச்சு 3 பட்டாது ரெண்டா அத்துக்கிச்சு ஆயா அதனால உங்க மாமியார் கேட்பாங்க எங்க மாமியார் போடுது முன்னாடி அவெல்லாம் தொட்டு தொட்டு பாப்பா அவங்க மாமி அங்கதான் கட்டி வச்சுக்கிறாளா அண்ணா கவரி வேற எங்க கட்டுவாங்க கையை வச்சுட்டாங்களா ஒரு ஆம்பளைன்னு பார்க்காத நீ சுழுவா நிக்க வச்சு அடிச்சுட்ட நீ நிக்க வச்சு அடிச்சுட்ட மாமா உன்னை உமால நான் காவி கொடுத்து கேட்டேன் அது கணவனுக்கு கிட்டாது குழந்தைக்குத்தான் முத்தம் இல்லையா நீ எப்படி தெரியுமா விநாயகனே தீபவனே முகத்தோனே பானை வைத்தனே விநாயகனே தீபவனே 10 மாசம் அம்மா அப்பா 10 நாள்ல அப்பான்னு கூப்பிடணும் 10 மாசத்துல முத்து முத்து ஐயோ
நீ கிட்ட வராதமா ஏன்டா எனக்கு சொன்னப்பிக்கிறமே முத்து இப்படி எல்லாம் காதல் வார்த்தை பேசணும்ல முத்து எனக்கும் வந்துருச்சுடா. அவங்க வீட்டுக்காரங்க கை நேரத்துக்கு அந்த கோயிலோட அங்க உக்காந்துனா அந்த சேடை ஓட்டி தண்ணிக்குது டேய் கை வந்துடலாம் உன் மேல காதல் வந்துச்சுன்னு சொன்னேன். நோண்டாத நான் நோடுவேன் நாட்ட பக்கத்தேன் ஏன் மேலியா உனக்கா சேர்த்து சொல்லு முத்து எப்படி தெரியுமா இந்த பொண்ணை பார்த்துட்டு சிப்பி கேட்டுன்னு வர அவங்க என்ன நினைப்பாங்க? பெண்ணா ஜிப்பி குடிக்கிறியா பேண்டே போறதில்ல அந்த மோன போய் மோனில ஜிப்பில மாட்டிடுச்சியா சரி போனால் வரட்டும். இப்படியே ஆடி பாடி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. கை பேச்சுதான் நாங்க கை பேசுறது சாமல் ஒரு வாரமா மெல்லுதாங்க அப்படி இருந்தாலும் போனால் பகட்டும் யார் என்ற விளக்கம் சொன்னால் தெரியும். நான் சோதி மாறி
இதுதான் பால் வாடை. ஆவாடைன்னு சொல்றா இல்ல உள்ளாடைன்னு கூட சொல்லலாம். பால் வாடை. முத்து சுந்திரா நீ முத்தா சுந்திரமா ரெண்டாம் கட்டம். சரி சுந்திரா ஏய் இது பேர்பட்ட சபல் இப்படி வரலாமடி. சரி இப்படி வரட்டா? சரி இப்படி வரக்கூடாது, அசிங்கமாக்குது. ஆமாண்டி இப்படி வரலாமா? முத்தி அப்படி இருந்தாலும் என்னுடைய நாமதேயம் அண்ணா தெரிஞ்சுக்கிறேன். கலைஞர் நாட்டு மன்னனாகிய சோமதத்த மகாராஜாவுக்கும் சொர்ணகாந்தி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த இருமா இருமா இருமா. ஐயோ அம்மா செட்டு போட்டு லிக்விட் ஆயில். அம்மா அமருங்கள். ஏண்டா மஜேரியோட இருக்கணும். ஏம்மா முத்தி கலிங்க நாட்டு மன்னனாகிய சோமதத்த மகாராஜாவுக்கும் என்னப்பா என்ன யாருன்னா யாருக்கு ஒன்று விட்டானா நம்மளுக்கு? கை டெம்பர் வரல. அதான் அவங்களுக்கு வராது. சொல்லுமா கலிங்க நாட்டு மன்னனாகிய சோமதத்த மகாராஜாவுக்கும் சொர்ணகாந்தி அம்மையாருக்கும் ஏந்தர்றா கலிங்க நாட்டு மன்னனாகிய சோமதத்த மகாராஜாவுக்கும் சொர்ணகாந்தி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த பொன்னுருவி அம்மன் இருக்கின்றது. அன்னவருக்கு பணிவிடை வேலை செய்யக்கூடிய நான் தான் தொழில் சொன்னா பாரு. சோமதத்த மகாராஜாவுக்கும் சொர்ணகாந்தி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த தூச்சி வச்சிடறான் பொன்மாலை எனக்கு கீழே வேலை அந்த ஒன்னே நான் தாண்டா தோய் பொண்ணுன்னா விட போறேன். ஏய் வேறு வசனம் பேசுகிறாயா? உங்க யாரு எழுதி கொடுத்தா? எழுதி கொடுத்தா நான் ஐயப்ப கோயிலுக்கு மாற போடுறேன். ஏமா வீர ஏன் இருக்கியா? சேர்லயே அடிப்போம். பால்வாடி ஆயா ஓட்ட விட்டியா? தொடப்ப கட்ட சரி போனால் பகட்டும். முத்தி 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பாரு பொம்மைக்காரன் சொல்றான் பாரு. 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு முத்தி இன்னும் எப்படி வருகிறது தெரியுமா? அப்படி இருந்தாலும் இச்சபை முன்பாக வரும்பொழுது என்னுடைய தங்க சைகை சேலையானதும் மின்னல் இடையானதும் சில்க் டான்ஸ் போட்டினாக்கா எவன் கம்மி இருப்பான்? ஏண்டா
முத்து எப்படி இருக்கிறது முத்து அப்படி இருந்தாலும் நாம வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது ரொம்ப நேரம் ஆகி போயிட்டுதான் ரூமுக்கு போலாம் தொடப்பகத்தை மகாராணி அம்மா கூப்பிட்டுக்கிறாங்க சென்று காண வேண்டும் புறப்பட போகலாம் அவனுக்கு 3 நாள் தண்ணி வச்சுட்டு தான் வருவான் Hallelujah.
முத்து அம்மா போனால் பகட்டம் என்னுடைய மகாராணி அம்மா வந்து விட்டார்களா? சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். சென்று காண வேண்டும். புறப்பட போகலாம். அப்படி சொல்லிட்டு பாக்குறவங்க எப்படி ரசிக்கிறாங்க? நம்ம பயப்பு காரி அப்படி சொல்லு. ஆமா உன்னுடைய பற்று தாமரை கமலங்களுக்கு கோழியாக சுந்திரம் மல்லிகை முல்லை இதுவாச்சு கொண்டு வந்தார் என்று சொல்லத்தக்க வாசனை திரவம் கொண்டு உன்னுடைய பாதத்தை பணிந்தேனம்மா. அம்மா என் பாதத்தை பணிந்தபடியா ஏண்டா ஒழுங்கடா மூத்து கூட வச்சேன் வணக்கம் வச்சேம்மா. அப்படி சொல்ல தெளிவா சுந்திரா அம்மா என் பாதத்தை பணிந்தபடி எப்படி சொல்றா பரமக்கடவுளுக்கு பாதி மதி அணிந்த பார்வதி கட்டிய மாங்கல்யம் காமாட்சி அம்மன் மாங்கல்யம் போல் எப்படி இருக்கின்றதோ அது மாதிரி என்றென்றைக்கு சுகமாக இருக்க வேண்டும். தங்கள் சித்தமே என்னுடைய பாக்கியம். அப்படியா இருந்தாலும் சுந்திரா தகுந்த மாதிரியே உன் உடம்புலயே குடிச்சிட்டு பாரு கோயில் பொண்ணியும் பணம் போட்டு வாட்டலாம். நீங்க பின்னால் திரும்பிங்களா அதுவே ஒன்ன போல ஒண்ணு. இது ஒரு 150 கிலோ மூட்டை, இது ஒரு 150 கிலோ மூட்டை. அம்மா இருந்தாலும் Thank you.
அம்மா சுந்தரா எதற்காக சபை பாடுகிறாய்? விவரத்தை அறியலாம். எல்லாரும் எங்கு செல்ல வேண்டும்? நந்தவனம் செல்வது வழக்கம். நந்தவனம் செல்வது வழக்கம். ஆமா, ஆமா. புறப்படுமா. ஏம்மா, எங்க பாருங்க, நானும் வரேன். போகும்போதே அபசகரமா நாங்க வரோம் தகுதிய நாங்களும் நந்தவனம் செல்கின்றோம். ஆற்றங்கரைக்கு சென்று நீராடுவது வழக்கம். அப்படி இருக்கும்போது ஆம்பளை வரலமாடா அதாச்சு நாடகத்துக்கு பாருங்க. காட்டுல ஒரு சிங்கம் புள்ளி கரண்டி சிங்கம் புலி கரடி இதெல்லாம் உங்களை துரத்திச்சுனாக்கா உங்களால பொண்ணு சமாளிக்க முடியுமா? ஆண்டாமுத்து நான் ஒரு ஆண் பிள்ளை. ஆம் பிள்ளை நீ ஆண் பிள்ளை. நான் வந்து வச்சுக்க ஆடி சாமலம் பாடல பிள்ளை. தாங்க சாமான் சரி விடு.